குமரியில் ஆம்னி பஸ்ஸில் மயக்க பிஸ்கட் கொடுத்து கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த 21 வயதான மாணவி ஒருவர் கோவையில் உள்ள கல்லூரியில் MSc படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாணவி தனது தாயாருடன் ஆம்னி பஸ்ஸில் கல்லூரிக்கு சென்றபோது அந்த பஸ்ஸில் டிரைவராக களியக்காவளை பகுதியைச் சேர்ந்த அனீஷ் என்பவர் இருந்துள்ளார். அப்போது அனீஷ் இருவரிடமும் பாசமாகவும் மாணவி மீது அதிக அக்கறையுடனும் பேசியுள்ளார். மேலும் மாணவியின் தாயாரிடமும், நீங்கள் இனி எங்கேயும் அலைய தேவையில்லை, உங்கள் மகளை நான் பத்திரமாக கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போதும் பார்த்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். இதனை நம்பிய தாயாரும் மாணவியை பத்திரமாக அழைத்து வரும்படியாக கூறியுள்ளார். அந்த மாணவியும் ஊருக்கு வரும்போதெல்லாம் அனீஷ் டிரைவராக இருந்த பஸ்ஸிலேயே பயணித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனீஷ் ஓட்டி வந்த ஆம்னி பஸ்ஸில் ஏறி மாணவி கோவையில் இருந்து தக்கலைக்கு வந்துள்ளார். ஸ்லீப்பர் வசதி கொண்ட அந்த பஸ்ஸில் மாணவி தூங்கியபடி வந்துள்ளார். அப்போது அனீஷ் மாணவியை தட்டி எழுப்பி பிஸ்கட் சாப்பிடும்படி கூறியுள்ளார். உடனே மாணவியும் அந்த பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்ட போது சிறிது நேரத்தில் மாணவிக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் மறுநாள் காலையில் ஊருக்கு பஸ் வந்து சேர்ந்ததும் நாம் இருவருக்கும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று மாணவியிடம் அனீஷ் கூறியுள்ளார். அப்போதுதான் அனீஷ் தனக்கு மயக்க பிஸ்கட் கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது தெரியவந்தது. மேலும் நடந்ததை வெளியே யாரிடமும் கூறினால் கொன்றுவிடுவதாக அனீஷ் மாணவியை மிரட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பஸ்ஸில் நடந்தவற்றை வீடியோ எடுத்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் பயந்து போன மாணவி நடந்தவற்றை யாரிடமும் சொல்லாமல் இருந்து வந்துள்ளார். மேலும் இதனை பயன்படுத்தி அனீஷ் தனியாக பேச வேண்டுமென மாணவியை அழைத்து 2 முறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதனையும் அவர் வீடியோவாக எடுத்து மாணவிக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். இதனால் பயந்து போன மாணவி இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது என நடந்த சம்பவங்களை தனது தாயாரிடம் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாயார் மார்த்தாண்டம் மகளிர் போலீஸ் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அனீஸை கைது செய்து அவரை சிறையில் அடைத்தனர். அனீஸுக்கு திருமணமாகி மனைவியும் பிள்ளைகளும் உள்ளனர். இச்சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.